கண்ணகையே உன்னை கல்யாணம் செய்திட கன்னிப்பெண்ணாகவே நீ இருக்க அன்னையே உன்னை மணமது செய்திட அவ்விடம் கோவலர். அனைவருக்கும் இனிய மதிய நேர வணக்கத்தோடு இப்போ என்னோட சொன்னால் நாம் வந்து போய் கொண்டிருக்க இடம் வந்து பாருங்க வந்து அழகான ஒரு வியூவா தெரியும் வந்து நினைக்கிறோம் வந்து பாருங்க. வளச்சுமையில வந்து ரோட்டெல்லாம் வந்து நிற்கிது வந்து சரியான ஒரு மதுரை மரங்களும் கொங்குரி ரோட்டெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம் வந்து. இந்த ரோட் வந்து எங்கண்டா இருக்கு வந்து ஸ்ரீலங்காவில் வந்து மட்டக்களப்பு மாவட்டம் செட்டிவளையம் கண்ணகி அம்மன் கோயில் ரோடு தான் இது வந்து. யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போய்க்கிறீங்கிறத வந்து பார்த்துட்டு எனக்கு கொமான்னு சொல்லுங்கள் நண்பர்களே. வந்து உண்மையிலே நான் இதோடு 2வது தரமாக இந்த கோயிலுக்கு சென்றிருந்தேன் வந்து. இன்றைக்கு போன தருணம் உண்மையிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருந்துச்சு வந்து. உண்மையிலே அழகான ஒரு கோயில் வந்து உண்மையிலே வந்து அதனுடைய வியூவத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோ தட்டி விட நான் பாருங்கள் முழுமையாக. அந்த கோயிலுக்குள்ளே உண்மையிலே ஒரு அப்படியான அழகுபடுத்தி வச்சிருக்காங்க வந்து ஓவியங்கள், அடுத்தது மாவில்கள் பார்த்துறதுக்கு உண்மையிலே வந்து ஒரு அற்புதமாக இருக்கின்ற இந்த உண்மையிலே வந்து பார்த்ததுக்கு அந்த கோயில் வந்து பாருங்கள். இந்த ரோட்டை பாருங்கள் என்னடா இருக்குன்ற உண்மையில் போகும்போதே அந்த அளவில் ஒரு நல்ல ஒரு இடமாக வளர்ச்சி இருபக்கமும் குளங்களும் ஆறுகளுமாக காணப்படுது. அடுத்து வயல்வெளியும் இருக்குது வந்து அதுக்கிடையில் வந்து நான் போகும்போது எடுத்த காட்சி இது வந்து பாருங்கள் வந்து. இப்போ உங்களுக்கு வந்து நம்ம உள்ளே போய் கோயிலை காட்ட போகிறோம். நீங்கள் கோயிலை வீடியோ தட்டி விடுறா முழுமையாக பாருங்கள். மற்ற புதிய நபர் இருந்தால் மறக்காமல் நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் மெல்ல நீங்கள் வீடியோ பார்க்குறவராக இருந்தால் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் எல்லாரும் வந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆசை வந்து இந்த வீடியோ எடுக்கணும், இந்த கோயிலை பற்றி ஒரு உள்ளே போய் பார்க்கணுமன்றது. கண்டிப்பாக நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். வாங்க உள்ளே போக போகிறேன் நான் வந்து இப்போ வீடியோவுக்குள்ளே. கண்டிப்பாக அந்த கோயிலை நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னழகாக இருக்குன்ட்டு. யாரெல்லாம் வராத நபர் இருக்கிறீங்க, வந்த நபராக இருக்கிறீங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கருத்தை வந்து கொமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. பாருங்கள் என்ன அழகாக இருக்குண்ணா வீடியோ. உயரத்தை பார்த்தீங்களா, அந்த கோபுரத்தின் உயரத்தை ராஜகோபுரம்னு சொல்லுவாங்கன்னு. உண்மையிலே நான் உள்ளே போய் இப்போ உள்ள கிட்ட நெருங்கி வீடியோ எடுக்கும்போது எனக்கு எந்த மேலே சிலுத்த வண்ணம் போச்சுது. ஏன்னாட்டா அந்த அளவில் ஒரு அழகாக இருக்குது அந்த கோயில் வந்து. இந்த கோயிலில் வந்து திருவிழா நடக்கும்போது மனிதர்கள் நடமாடுறதுக்கு கால் வைக்கக்கூட இடமில்லாத கட்டமாக இருக்குமான்னு சொல்லுவாங்க வந்து. அவ்வளவு ஒரு அற்புதமான கோயில்னு சொல்லுவாங்க வந்து. அவ்வளவு பக்தர்கள் வந்து நிரம்பி நிற்கக்கூடிய கோயில் தான் இந்த கோயில் வந்து பாருங்கள் வந்து. வெளி வீதியாக இருக்கட்டும் உள் வீதியாக இருக்கட்டும் அவ்வளவு மண் போட்டால் கூட விழாத வண்ணமான முறையில் மக்கள் வந்து வருவாங்களாம் இந்த கோயிலுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக இதனுடைய திருவிழா தருணம் நாம் வந்து கிடைக்கையில் எதிர்வரும் காலங்களில் எதிர்வரும் வருடங்களில் கண்டிப்பாக இதனுடைய எப்படி இருப்பாங்க மக்கள்ன்றதை வந்து பக்தர்கள் எவ்வளவு நிறைய வருவாங்களா இல்லை குறைய வருவாங்களான்றதை கண்டிப்பாக அந்த வியூ நான் உங்களுக்கு தர இருக்கின்றோம் வந்து. இந்த காட்டுற இதை பாருங்கள், தோரணம் என்ன அழகாக இருக்கான்னு சொல்லி உண்மையிலேயே வந்து சரியான ஒரு அழகாக இருக்குது வந்து. உள்ளேலாம் போய் சென்று பார்த்து நான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்தான் வந்து இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். வெளி வீதியை பாருங்கள், இந்த பெரிய சுற்றாலமான வெளி வீதி உண்டு. அது மட்டும் இல்லை மதுரை மரங்கள் இருக்கிற இணல் அதுக்கு கீழே போய் இருந்தாலே அவ்வளோ ஒரு சட்டப்படி இணலோடு சேர்த்து காற்று, எவ்வளோ காற்று போயிருந்தாலே தானாகவே தூக்கம் பெறும். பாருங்கள் முன்னாடி இருக்கு எப்படின்னு பாருங்கள், என்ன அழகாக வருதுன்னு பாருங்கள் கோயில். உண்மையிலே வேறு லெவல் நண்பர்களே. வெளி வீதியும் பார்க்கும்போது எனக்கு உண்மையில் அந்த அளவில் ஒரு பிடிச்ச கோயில் உண்டு. உண்மையிலே வந்து அவ்வளோ இணலாக இருக்குது, எல்லாமே மதுரை மரங்கள். அது மட்டும் இல்லை அந்த தெரிகிற கோயில் ஒன்று வந்து முருகன் கோயில் ஒன்று தனியாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த கோயிலை இந்த காட்டுறதுக்காக காத்திருக்கின்றேன் பாருங்கள். சரிதானே, சிலை ஒன்று வச்சு ஓம் எழுதியிருக்கிறாங்க, ஒரு வித்தியாசமாக எழுதியிருக்காங்க ஓம் ஒன்று. உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ஒரு அழகாக தான் இருந்துச்சு எனக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுறேன் நான். பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்குண்டு. வாங்க இப்போ உள்ளே போகிறோம். முன்னுக்கு ஒருக்கா கண்ணகி தாயாரை பாருங்கள். உண்மையிலே வந்து கண்ணகையை உன்னை கல்யாணம் செய்திட கன்னிப்பெண்ணாகவே நீ இருக்க அன்னையை உன்னை மணமது செய்திட அவ்விடம் கோவலர் வந்தாரோ என்கின்ற பாடல் எல்லாம் வந்து இவவால் உருவாக்கப்பட்ட பாடல்கள் தான் இந்த பாடல்கள். கண்ணகை அம்மனின் பாடல் பார்த்தீங்களா என்ன வடிவாக இருக்குன்ற உள்ளுக்கு பாருங்களேன் கொஞ்சம் நண்பர்களே. அப்படி இருதரப்புலையும் அப்படியே ஃபுல்லாக அம்புட்டையும் எடுக்குது வீடியோ பார்த்தீங்களா. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கிளியராகவும் சைட்டு மேலே தூணுகளுக்கு மேலே எல்லாம் ஓவியத்தை பாருங்கள் என்ன அழகாக இருக்காண்டு. அதனுடைய மேலே பாருங்கள் எப்படி அழகாக இருக்கான்னு சொல்லி ஓவியங்கள் பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் நல்லா பார்த்தேன். நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வியூவை காட்டணுமென்னுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். பார்த்தீங்களா மேலே பாருங்கள் எப்படி இருக்காண்டு. உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. யாரெல்லாம் இந்த கோயிலை கும்பிட வந்திருக்கீங்க, உண்மையிலே கண்ணகி தாயை யாரெல்லாம் கும்பிட்ருக்கீங்க, நீங்கள் எங்கெங்கே இருந்து பார்க்குறீங்கன்ட்டு கண்டிப்பாக நீங்கள் கொமாண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்தூராக இருந்தாலும் கண்டிப்பாக செட்டிவளையமாக இருந்தாலும் நீங்கள் கொமாண்ட் பண்ணுங்கள்.
அல்லது நீங்கள் வேறு ஊர்லேருந்து செட்டிப்பாளையம் இந்த கன்னியம்மனுக்கு வந்தவர் நபராக இருந்தாலும் கொமாண்ட் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் தர காத்திருக்கின்றேன். கொமாண்டில் பாருங்களேன், என்ன அழகாக செஞ்சுருக்காங்க ஓவியங்கள்லாம். உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ஒரு அழகு தான். வீடியோ தட்டி விட்றான் பாருங்கள், உள்ள வரைக்கும் போகும் பாருங்கள். பார்த்தீங்களா? வீடியோவை இதே மாதிரி வச்சு நீங்கள் பார்க்குறத விட உங்களுக்கு சைட் போஸ்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோனை டர்ன் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வீடியோ பெருசாக வரும். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. உங்களுடைய கோயிலாக இருக்கட்டும் அல்லது அந்த ஊரினுடைய உங்களோட கோயிலாக இருக்கட்டும் அல்லது வெளியூராக இருக்கட்டும், நீங்கள் யாராக இருந்தால் நம்ம கோவில் எல்லா இடத்துலையும் நம்ம எல்லோரும் கும்பிட வேண்டிய கோயில் தான். ஆனால் நீங்கள் இதை பாருங்கள், ஒருக்கா வியூவை பாருங்கள், என்ன அழகாக இருக்குண்டு. ஃபோனை ரொட்டேட் பண்ணி பாருங்கள், ஃபுல் வீடியோ எடுத்து பாருங்கள். உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. காலையில் எனக்கு சாமியை கும்பிட்டதும் ஒரு சந்தோஷம்தான். அது கண்ணகி தகாரண்டா உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச தாயன்றது இப்போ பாருங்கள். இந்த க்ரீல் போட்டிருக்கிறதுக்கு அடுத்த டோர் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே தான் உண்மையிலே கண்ணகி அம்மன் உள்ளதாக இருக்கிறா. அது இன்றைய தருணம் நமக்கு துறக்கப்படலை. இது இந்த கேட்டு பூட்டப்பட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த வீதி மட்டும் இல்லை, உள்வீதி வெளி வீதி என்று எடுத்திருக்கிறோம். அதுகளையும் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குண்டு. வீடியோ ரிட்டர்ன் பண்ணி பாருங்கள், பெரிய ஸ்க்ரீனில் அழகாக தெரியும் உங்களுக்கு. மேலே வீடியோ பிடிச்சி அதை லைக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்கெங்கே இருந்து பார்க்குறீங்கன்ட்டு. மேலே அழகாக இருக்குது. இப்போ பாருங்க வெளியாகிடுச்சு. ஓகே, இப்போ வெளி வீதியை காட்டுற பாருங்கள். இப்போ என்னென்னா அடுத்ததாக காட்ட போகிறது ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது. சிலை ஒன்று வச்சுருக்குறாங்க இந்த கோயிலை. அதை தான் காட்ட போகிறேன். அந்த இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ தட்டி விட்றாம முழுமையாக பாருங்கள். உண்மையிலேயே அந்த முருகன் ஆலயத்தை அமைச்சிருக்காங்க. அது அந்த சிலை வச்சுருக்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் அந்த கல்லால் அப்படி ஓமன் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த சிவப்பு நிறமாக தெரியுது. இன்னொரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். மரத்தை வளைச்சி அப்படியே அடியில் உண்மையிலே முருகனுடைய சிலையை அந்த இடத்துல வைத்து ஓமன் எழுதியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்களேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நீங்கள் கொமாண்டில் சொல்லுங்கள். வேறு லெவலாக இருக்கும். உண்மையிலேயே எனக்கு போன இடத்துல இந்த கோயிலை போகிற ஒரு கோயில் நான் கண்டதில்லை. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. பாருங்களேன், இந்த முருகன் சிலையை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. உண்மையிலே முருகனை தனிப்பட்ட முறையில் ஒன்று இருப்பாடிட்டாங்க. ஆனாலும் அவர் முருகன் உங்களுக்கு தெரியும், தனியே இருந்தாலும் அவர் எப்படி சொல்கிறது, வள்ளி தெய்வானையோட உண்மையிலே அவர் இருவரையும் கவர்ந்தவர் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் இந்த மனுஷனை கொண்டு தனியை வச்சதான் எனக்கு ஒரு மனஸ்தாபம் சொல்லணும். பாருங்களேன், என்ன அழகாக இருக்குன்னு பாருங்களேன். வாவ், சூப்பராக இருக்கிற மனுஷன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஓம் முருகா முருகா என்ற சொல்லுடன் ஓடி வந்தேன் உன் திருக்கோயில். முருகாபரன் தந்தன் தூயர் தன்னை தயவுடன் தீர்கரு வேல் முருகா என்ற பாடல்லாம் உண்மையிலே இவங்களால் உருவாக்கப்பட்ட பாடல்கள் உண்மையிலே தெரியும். உங்களுக்கு அப்படி பாடல்கள், அற்புதமான பாடல்களும் அழகான சிலைகளை கொண்டு அமைத்து இந்த இடத்துல அதுவும் ஒரு மதுர மரத்துக்கு கீழே கொண்டு எப்படி பாருங்கள், ஓமன்ற ஒரு அந்த எழுத்தை ஒரு கல்லால் வடிவமைத்து அதுக்குள்ளே அவரை வைத்து பார்க்குறதுக்கு உண்மையிலே எனக்கு அழகாக இருந்துச்சு. பாருங்கள், அவரை வளைத்து உண்மையிலே நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வியூ எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக இந்த இடத்துக்குலாம் நீங்கள் யார் போனது வந்ததுன்றது கண்டிப்பாக நீங்கள் போன நபராக இருந்தால் கமெண்ட் பண்ணுவீங்க, பார்ப்போம். ஓகே, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களும் தெரிவிங்க. கண்டிப்பாக அவங்களும் இதே போன்ற நாளொன்று எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு அவங்களும் கடவுளை உண்மையிலே கண்ணகி அம்மாளை வணங்குவாங்க. இந்த கோயிலுக்கு வருவாங்க கண்டிப்பாக. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த ஓமன்ற எழுத்தை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? உண்மையாக ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் ஒன்று நண்பர்களே. நான் இதுக்கு முதல் போன போது இந்த ஓமை நான் காண இல்லை, ஆனால் இந்த தரம் கண்டுருக்கேன். நான் பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்குது, சட்டப்படி இருக்குது. முருகப்பெருமான் இந்த பாருங்கள், முருகப்பெருமானில் தனியாக